ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி சவுச்சவும் பாசிப்பருப்பும் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக கூட்டு பண்ணுவாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி பொரியலாக பண்ண போகிறோம். ஒரு சவுச்சவை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதோடைய மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பீலர் வச்சு நல்லா தோல் நீக்கிக்கோங்க. இந்த தோல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் தோலை எடுத்து கூட தொகையல் பண்ணலாம். இப்போ இந்த கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் விதை இருக்கும், அந்த விதைகளை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் சவுச்சவ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். சிலருக்கு பொடியாக பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக வேணும். அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சவுச்சவ் துண்டுகளை நம்ம இன்றைக்கி குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கரில் வேக வைக்கும் பொழுது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், டக்குன்னு வெந்துடும். ஸோ குக்கரில் இந்த சவுச்சவ் போட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஒரு சவுச்சவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு கழுவி மேலே சேர்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது பருப்பு குலைவாகாது, காயும் வெந்திருக்கும், பருப்பும் வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். காரத்திற்கு சாம்பார் பொடி, சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற காய் பருப்பை இதோட சேர்த்துக்கணும். இந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுண்டி வந்துடும். இப்போ இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பொரியல் ட்ரை ஆனதுக்கப்புறமா 1/4 கப் அளவு துருவினிய தேங்காய் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து ஒரே ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பு சவுச்சவ் பொரியல் தயாராகிரும். இது நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாமே நல்லாயிருக்கும். ஈவன் சப்பாத்திக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக உதிரியாக இருக்காது, லைட்டாக ஒரு தண்ணீர் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் சப்பாத்திக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பொரியலுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.